வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 78ஆம் பகுதியில் ஆகமங்கள், தந்திரங்கள் மற்றும் கோவில் வழிபாடு பற்றி பேசுகையில், இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள கோவில்களின் ஆகமம் சார்ந்த சாராத வழிபாட்டு முறைகள் பற்றி அறிந்து கொண்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரமும் தொடர்ந்து ஆகமங்கள் பற்றிய மேலும் சில கேள்வி பதில்களை கேட்போம். முதற் கேள்வி: முழுதாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோவிலில் இறை விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டை செய்து அது முறைப்படி வணங்கத்தக்கதாக ஆவதற்கு உள்ள நடைமுறைகளை பற்றி சற்று விளக்க முடியுமா? ஆகம வழிகாட்டுதல்களுக்கும் சிற்ப சாஸ்திரங்களுக்கும் உட்பட்டு ஒரு கோவிலின் கர்ப்பகிரகம், விமானம், மண்டபங்கள், பிராகாரம், பலிபீடம், கொடிமரம் எல்லாம் உட்பட எல்லா கட்டுமானப் பணிகளும் பூரணமாய் நிறைவுற்றிருக்க வேண்டும். ஆராதனைக்குரிய பிரதான மூர்த்திகளின் விக்கிரகங்கள் சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டு தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலையில் அக்கோவில் பிராண பிரதிஷ்டைக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்றதாய் இருக்கிறது. அதுவரை தயாரான விக்கிரகம் ஆராதனைக்கு உரிய தெய்வீக சாநித்தியம் இல்லாத சிற்பம் மட்டுமே. அந்த சிற்பம் கர்ப்ப கிரகத்தில் அதற்கான பீடத்தில் அஷ்டபந்தனம் எனும் முறைப்படி 8 பொருள்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வலுவான பசையினால் மந்திரபூர்வமாக நிலைநிறுத்தப்படுவதே முதலான சடங்காகும். அஷ்டபந்தனம் என்பதில் தேன், மெழுகு, குக்குலு, அரக்கு, சில குறிப்பிட்ட மூலிகைகள், தாது பொருட்கள், உலோகங்கள், எண்ணெய் போன்ற 8 பொருட்கள் சேர்க்கப்படும். இப்பொருட்கள் ஆகமங்களைப் பொறுத்து மாறுபடும். இவற்றை கலந்து சூடாக்கி பூசி மூல விக்கிரகத்தை அதன் பீடத்தோடு மிக உறுதியாய் சற்றும் அசைக்க முடியாத விதத்தில் பொருத்துவார்கள். அதை செய்யும்போது அதற்குரிய பந்தனம், ஸ்திரதம், தாரணம் எனும் ஆகம மந்திரங்களும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்படி அசைக்க முடியாத உறுதியோடு விக்கிரகம் நிலை பெற்ற பின்னரே அது பிராண சக்தி நிலையாக தங்கி நிற்க ஏற்றதாய் ஆகிறது. அஷ்டபந்தனத்தை தொடர்ந்து இரண்டாவதாக வருவது பிம்ப சுத்தி, அதாவது மந்திரபூர்வமாகவும் கிரியாபூர்வமாகவும் அந்த விக்கிரகத்தை தூய்மைப்படுத்துவது. சிற்பம் செதுக்கும் போதும் அதை கையாளும் போதும் வந்திருக்கக்கூடிய குறைகளையும் தோஷங்களையும் நீக்குவதும் விக்கிரகத்தின் அங்கங்களை ஞாசம் செய்வதும் இதில் அடங்கும். ஞாசம் பற்றி முந்தைய அத்தியாயத்தில் ஏற்கனவே விளக்கியிருக்கின்றோம். அதற்குப் பின்னரே விக்கிரகம் பிராண பிரதிஷ்டைக்கு தயாராகிறது. மூன்றாவதாக கும்பஸ்தாபனம் மற்றும் ஆவாகனம். ஆகம சாஸ்திரப்படி இறை சக்தியை ஆவாகனம் செய்வது, அதாவது வரவழைத்து இருத்துவதென்பது நேரடியாக விக்கிரகத்தில் செய்யப்படுவதல்ல. அதற்கு ஒரு இடை ஊடகமாக புனித நீர் கொண்ட கும்பங்கள் எனும் குடங்களே பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் இறை சக்தியாகிய பிராணனை கும்பங்களில் ஆவாகனம் செய்து பின் கும்பங்களிலிருந்து விக்கிரகத்துக்கு மாற்றி அதில் பிரதிஷ்டை செய்வதே முறையாகும். அதற்காக கும்பங்கள் தயார் செய்யப்படுகின்றன. அவை மண்ணால் ஆன கலசங்களாகவோ அல்லது தாமிரத்தால் ஆனதாகவோ இருக்கலாம். கலசங்கள் பிராணசக்தியை தாங்கும்போது அவை கும்பங்கள் எனப்படுகின்றன. மூலக்கும்பம், சக்தி அல்லது ஆவரண கும்பம், வாஸ்து கும்பம், திக்பால கும்பங்கள் என்று கும்பங்கள் அமைகின்றன. இவற்றில் மந்திரம் கொண்டு புனிதமாக்கிய நீரும் மாவிலை, தேங்காய் ஆகியவையும் இருக்கும். சைவ கோவில்களில் சிவ தத்துவம், சதாசிவ மந்திரங்கள் சொல்லியும், வைஷ்ணவ கோவில்களில் நாராயண மந்திரம், வியூக மந்திரங்கள் சொல்லியும் தெய்வத்தின் பிராணசக்தி கும்பங்களில் ஆவாகனம் செய்யப்படுகின்றன. அடுத்து நான்காவதான சடங்கு நேத்ரோன் மீலனம் எனப்படும், அதாவது மூல விக்கிரகத்தின் கண் திறத்தல் எனும் சடங்காகும். இது முழுவதும் மந்திரபூர்வமானது. சிற்பிக்கு அங்கே இடமில்லை. தலைமை அர்ச்சகர் ஒரு தங்க உளி கொண்டோ தர்பை புல்லின் நுனி கொண்டோ சிலையின் கண் திறப்பது போல பாவிக்கும் செயலை செய்து மந்திரபூர்வமாக விக்கிரகம் கண் திறந்து பக்தர்களை காண இயல்வதற்காக செய்யப்படும் சடங்கு. இது சில சம்பிரதாயங்களில் சந்தனம், குங்குமம் கொண்டு கண் ஸ்தானத்தை தொட்டு செய்வதாகவும் இருக்கலாம். சைவத்தின் லிங்க ரூபத்தில் கண் ஏதும் கிடையாதாகையால் அது சிவலிங்கத்தின் ஞானக் கண்ணையும் அனுக்கிரக சக்தியையும் திறப்பதான சடங்காகும். அப்போது லிங்க ரூபம் துணியால் மூடப்பட்டிருக்கும். ஐந்தாவதாக பிராண பிரதிஷ்டை. மந்திரங்கள் மூலமும் முத்திரைகள் மூலமும் கும்பத்தில் உள்ள பிராண சக்தியை மூல விக்கிரகத்துக்குள் ஆவாகனம் செய்து அதில் நிலை பெறச் செய்வதே பிராண பிரதிஷ்டை ஆகும். அடுத்து ஆறாவதாக கும்பாபிஷேகம்.
கும்பங்களிலுள்ள புனித நீரை மூல விக்கிரகத்தின் மீதும், விமான உச்சியிலுள்ள தாமிர கலசங்களின் மீதும், விக்கிரகத்தின் மீதும், ராஜகோபுரம் முதலான பிற கோபுரங்களின் மீதும் உள்ள தாமிர கலசங்கள் மீதும், பலிபீடத்தின் மீதும் மந்திரபூர்வமாய் அபிஷேகம் செய்வதே கும்பாபிஷேகம். தொடர்ந்து கோவிலின் பிற சந்நிதிகளில் உள்ள பரிவார தேவதைகளுக்கும் இதேபோல பிரதிஷ்டைகளும் அபிஷேகமும் நிகழும். சைவ வைஷ்ணவ கோவில்களுக்கிடையே பொதுவாய் இருக்கும் சில சம்பிரதாயங்களே மேற்சொன்னவை. பின்பற்றப்படும் ஆகம முறைகளுக்கு உட்பட்டு இவற்றில் சிற்சில மாற்றங்கள் இருக்கலாம். இவ்வாறு கும்பாபிஷேகம் முடிந்த பிறகே அக்கோவில் முற்றிலுமாய் வழிபாட்டுக்குரிய தெய்வத் தலமாக மாறுகிறது. இரண்டாம் கேள்வி: எல்லா கோவில்களும் பிரபலமாவதில்லையே, ஏன் ஒரு சில கோயில்கள் மாத்திரம் ஏராளமான பக்தர்களை ஈர்க்கின்றன? எத்தனையோ பல கோயில்கள் நலிவுற்று அன்றாட விளக்கு ஏற்றவோ பூஜை செய்யவோ இயலாத அளவுக்கு ஏன் நலிவுற்றுப் போகின்றன? மிகத் தொன்மையான பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கூட இதற்கு விதிவிலக்கில்லையே. எந்த ஒரு கோவிலானாலும் என்னதான் ஆகம சாஸ்திரப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் அதில் தெய்வீக சாநித்தியம் தொடர்ந்து நிலை பெறுவதற்கு அர்ச்சகர்களின் தகுதி, அவர்களது நிஷ்டா பக்தி, அன்றாட பூஜா நியமங்களையும் ஆராதனைகளையும் மந்திரபூர்வமாய் ஸ்ரத்தையுடன் செய்வது, கோவிலின் தூய்மையைக் காப்பது, முறைப்படி நைவேத்தியம் படைப்பது, ஆடை அலங்காரங்கள் செய்வது, தாராளமாய் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவது, திருவிழாக்களையும் விசேஷ பூஜைகளையும் சிறப்பாக கொண்டாடுவது எல்லாம் அவசியம். உள்ளூர் மக்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அன்றாடம் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வதும், உள்ளூரில் வாழ்பவர்களும் சரி வெளியூரிலிருந்து வருபவர்களும் சரி அக்கோவிலில் குடியுள்ள தெய்வத்தை தங்கள் குறைகளை நீக்கி வரமருளும் தெய்வமாய் பூரண நம்பிக்கையுடன் வணங்குவது எல்லாமே அவசியம். கோவிலின் அன்றாட பராமரிப்பு, அர்ச்சகர்களின் பொருளாதார தேவை, திருவிழாக்களுக்காக ஆகும் செலவுகள் ஆகியவற்றுக்காக தாராளமாய் நிதி உதவி செய்வதும் அவசியம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்ற பழமொழி முற்றிலும் சரியானதே. எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு கோவிலில் குடியிருக்கும் தெய்வம் கொண்டாடப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதன் சாநித்தியமும் அருளாற்றலும் கூடுகிறது என்பது பெரியோர் வாக்கு. இதைத் தவிர ஒரு கோவில் பிரதிஷ்டை செய்வதன் பின்னால் ஒரு மகாத்மாவோ தவ முனிவரோ இருந்தால் அக்கோவிலின் தெய்வீக சாநித்தியம் மிகவும் வலுவாயிருக்கும். அது காலம் காலமாய் நிலை நிற்கும் என்கிறார்கள் அம்மா போன்ற ஆன்றோர்கள். ஸ்ரத்தை, பக்தி, விஸ்வாசம் இவை மூன்றும் மிகவும் அவசியம் என்பார் அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவி. ஸ்ரத்தை என்பதில் பூரண ஈடுபாடு, கவனம், நேர்மை, விழிப்புணர்வு எல்லாம் அடங்கும். பிரதிஷ்டை செய்துள்ள இந்த விக்கிரகம் உயிர் துடிப்புள்ள தெய்வமே அன்றி வெறும் சிற்பம் அல்ல என்பதே விஸ்வாசம். அந்த தெய்வமே எனக்கு எல்லாம், நான் முற்றிலும் அதற்கு அடைக்கலம் என்று உளமுருக அன்பு செய்வதே பக்தி. அர்ச்சகர்கள் உட்பட, கோவில் நிர்வாகிகள், பணியாளர்கள் உட்பட, உள்ளூர் வாசிகள் உட்பட எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஸ்ரத்தை, பக்தி, விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த கோவிலின் தெய்வம் சக்தியுடன் ஒளிரும். பக்தர்களுக்கு அருளும் வரப்பிரசாதியாய் விளங்கும். பின்னர் மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் என்று 3 குறைபாடுகளைப் பற்றியும் சொல்வதுண்டு. கோவிலின் பிரதிஷ்டையிலும் சரி, அன்றாட வழிபாட்டிலுள்ள மந்திரங்களிலும் சரி, அவற்றில் நம்பிக்கை இல்லாமலும் முறையில்லாமலும் உச்சரிப்பு குறைபாடுகளுடனும் சொல்லப்படுவது மந்திரஹீனம். சடங்குகளை அலட்சியமாகவும் அரைகுறையாகவும் தூய்மையில்லாமலும் சோம்பலுடனும் செய்வது கிரியாஹீனம். கோவிலில் குடியிருக்கும் தெய்வத்தின் மீது அடிப்படையில் ஈடுபாடே குறைவாயிருப்பது பக்திஹீனம். இம்மூன்று ஹீனங்களும் கூடக்கூட அக்கோவில் நலிவுற்றுப் போகும். கால மாற்றங்கள், அரசியல், சமுதாய, பொருளாதார மாற்றங்கள் போன்றவையும் கோவில் சார்ந்த வழிபாடு நலிவுற்றுப் போவதற்கு காரணமாகின்றன. நாம் இதற்கு முன் குறிப்பிட்ட காரணிகள் சரியாக அமைந்து கால, சமுதாய, அரசியல் மாற்றங்களுக்கு தாக்கு பிடித்து அசையாது நிற்கும் கோவில்கள் சிலவே இருக்கின்றன. அவ்வாறு நிலை நிற்க இயலாது போன கோவில்களே பலவாய் இருக்கின்றன. நாம் முன்பே சொன்னது போல தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் கோவில் சார்ந்த வழிபாட்டுக்கும் அதை குறைவின்றி பக்தியுடன் செய்யும் பிராமணர்களை மதித்து அவர்களது பொருளாதார தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார்கள். கோவில் நிர்வாக செலவுகளை மேற்கொள்ள ஏராளமான நிலம், சொத்துக்களை எழுதி வைத்தார்கள். அவற்றிலிருந்து குத்தகைதாரர்கள் தரும் வருமானம் கோவில் நிர்வாகத்துக்கு தாராளமாய் போதுமானதாய் இருந்தது. அவ்வாறே பிராமணர்களுக்கு தாராளமாய் நிலம் தந்து அவற்றின் குத்தகைதாரர்கள் தரும் நெல், தானியங்கள், பணம் இவற்றின் மூலம் பிராமணர்களின் பொருளாதார தேவை நிறைவேறியது. அதனால் அவர்களும் அக்ரஹாரங்களில் வாழ்ந்து தாங்கள் ஆராதிக்கும் கோவில்களின் அன்றாட பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் ஆகியவற்றை ஈடுபாட்டுடன் செய்தனர். கால ஓட்டத்தில் பற்பல அரசியல், சமுதாய, பொருளாதார, சமூக சித்தாந்த வேறுபாடுகள் வந்தன. ஒரு சிலவாய் இருந்த பேரரசுகள் நலிவுற்று பற்பல சிற்றரசர்களும் குறுநில
சில மன்னர்களும் தோன்றி தமக்குள் அடித்துக் கொண்டார்கள். கொள்ளையர் ஆதிக்கம் வந்தது. அதன் தாக்கத்தால் சனாதன தர்மமும் கோவில் வழிபாடுகளும் நலிவுற்றன. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் சாதிய உணர்வும் ஏழ்மையும் பரவலாயின. அவற்றுக்கெதிரான போராட்டங்களும் வந்தன. பிற்பாடு ஜனநாயகம் வந்தது. பெரியாரிசம் வந்தது. நாத்திகவாதமும் பிராமண துவேஷமும் வலிவுற்றன. காவிரி நீர் வரத்து குறைந்தது. அதனால் கோவில் வழிபாட்டுக்கும் கலை கலாச்சார மேன்மைக்கும் முன்னணியில் இருந்த திருச்சி, தஞ்சை மாவட்டங்கள் வறட்சியால் பாதிப்படையத் தொடங்கின. அதனால் கோவில்களின் வருமானமும் குறைந்து போனது. கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்போரும் கூடினர். உடல் உழைப்பில்லாமல் வாழும் பிராமணர்களுக்கு ஏன் குத்தகைதாரர்கள் படி அளக்க வேண்டும்? நிலம் ஏன் பிராமணர்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வலிவுற்றன. அதனால் அக்ரஹாரத்து பிராமணர்கள் பொருளாதார நலிவை சந்தித்தனர். அதனால் அவர்கள் உலகியல் கல்வியை இறுகப் பிடித்துக்கொண்டு பொருளாதார எதிர்நீச்சலில் இறங்கினர். வருமானம் தராத பாரம்பரிய நிலங்களை விற்றுவிட்டு அக்ரஹாரங்களை காலி செய்துவிட்டு பட்டணங்களுக்கு குடியேறினர். கோவில் சார்ந்த பக்தி கலாச்சாரம் தொடர்ந்து நிலைக்க பெரும் பங்காற்றிய பிராமணர்கள் இல்லாததால் உள்ளூர் கோவில்களும் சிறிய கோவில்களும் இன்னமும் நலிவுற்றன. மன்னர்கள் தங்கள் பெருமையை காட்டிக்கொள்ள ஒரு காலத்தில் ஒரு சில கோவில்களை மிக ஆடம்பரமாய் பிரம்மாண்டமானதாய் கட்டியிருந்திருக்கலாம். ஆனால் அவை அடிப்படையில் பற்பல குறைபாடுகளை உள்ளடக்கியிருந்ததால் கால ஓட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் போயின. அங்கே பிரம்மாண்டமான கோவில் கட்டடங்கள் மட்டுமே எஞ்சி நிற்க தெய்வீக சாநித்தியம் நிலை நிற்காது போனது. சில தொன்மையான கோவில்கள் தொல்லியல் ஆராய்ச்சித்துறை நிர்வாகத்தின் கீழ் வந்து வெறும் சுற்றுலாத் தலங்களாய் மாறிப்போனது இப்படித்தான். 3ஆம் கேள்வி. பரவலாக மக்கள் தொடர்ந்து வந்து பூஜைகளும் திருவிழாக்களும் நடக்கும் கோவில்களில் கூட நீங்கள் குறிப்பிட்ட மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் முதலியவை அர்ச்சகர்களிடம் காணப்படுகிறதே. அதனால் அங்கே தெய்வீக சக்தி குறையாதா? அர்ச்சகர்களும் மனிதர்களே. அவர்களுக்கும் சாமானிய மனிதர்கள் போல உடல் ரீதியான, பொருளாதார, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். ஆண்டாண்டுகளாய் ஒரே கோவிலில் ஒரே மாதிரி பூஜா கிரமங்களை செய்து கொண்டு காற்றோட்டமே இல்லாத நெய் விளக்குகள் சதா எரியும் சிறிய கர்ப்ப கிரகத்துக்குள் இருந்தவாறு சூட்டில் பணி செய்வது அவர்களுக்கும் அலுப்பையும் சலிப்பையும் சோர்வையும் தரும் என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். அதன் பாதிப்பால் மேற்சொன்ன 3 ஹீனங்களும் வரவே செய்யும். அதனால் மூல விக்கிரகத்தின் தெய்வீக சக்தி பாதிப்படையவே செய்யும். இதை ஆகம சாஸ்திரங்கள் உணர்ந்தே இருக்கின்றன. அதனால் மேற்சொன்ன குறைபாடுகளுக்கான பிராயச்சித்தமாக சைவ வைஷ்ணவ ஆகமங்களிலேயே ஆண்டுக்கு ஒரு முறை பவித்ரோத்சவம் என்னும் ஒரு உற்சவத்தை நடத்துவது கட்டாயமாய் நிறுவப்பட்டிருக்கிறது. மந்திரம், கிரியை, பக்தி, அர்ச்சகர்களின் நடத்தை இவற்றில் நேரும் குறைகளை மன்னித்தருளுமாறு பிரார்த்தித்து அதற்குள்ள மந்திரங்களையும் கிரியைகளையும் செய்வதே பவித்ரோத்சவம். பவித்ரம் என்றால் புனிதம், அதாவது மீண்டும் புனிதத்துவத்தை திரும்ப கொண்டு வரும் ஒரு சடங்கு. அச்சமயத்தில் பவித்திர மாலை அல்லது பவித்திர சூத்திரம் எனப்படும் பஞ்சு, பட்டு அல்லது வசதிமிக்க கோவில்களில் தங்க, வெள்ளி இழை போன்றவற்றால் ஆன மாலைகளை தொடுத்து மூல விக்கிரகம், உற்சவ மூர்த்திகள், கொடிமரம் ஆகியவற்றில் அவற்றிற்குரிய மந்திரங்களை சொல்லிக் கட்டுவார்கள். கலசங்கள் உண்டாக்கி ஹோம அக்னி வளர்த்து மந்திரபூர்வமாய் இந்த சடங்கு ஆண்டுக்கொரு முறை ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அக்கோவிலின் பாரம்பரியப்படி 3 நாட்களோ 5 நாட்களோ நடத்தப்பெறும். இது மக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும் ஒரு திருவிழா அல்ல, நடந்த தவறுகளுக்கு ஒரு பிராயச்சித்தமாகவும் இதன் மூலம் புனிதத்தன்மையை மீண்டும் முழுமையாக்கவும் வேண்டி முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டிய சடங்காகும். 4வது கேள்வி. மூல விக்கிரகத்துக்குத்தானே அஷ்டபந்தனம், ஆவாகனம், கும்பாபிஷேகம் போன்ற சடங்குகளை செய்து பிராணப்பிரதிஷ்டை செய்கிறார்கள். பின்னர் கோவிலுக்கு வெளியே உற்சவங்களில் வீதியுலாவுக்கு எடுத்து செல்லும் உற்சவ மூர்த்திக்கு தெய்வீகத்தன்மை எப்படி வரும்? தன்னை நாடி வணங்க கோவிலுக்கு வர முடியாத பக்தர்களை நாடி பகவானே தமது அபார கருணையின் காரணமாய் வீதி வீதியாக செல்வதான ஒரு உயர்ந்த கருத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே உற்சவங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. அதற்காக மூல விக்கிரகத்திலிருந்து தெய்வீக சக்தியை விரிவாக்கி உற்சவ மூர்த்திக்குள் கொண்டுவர மந்திரபூர்வமாய் ஆவாகன, நியாச சடங்குகள் ஆகமங்களில் உள்ளன. கலசங்கள் உபயோகித்து முதலில் அவற்றில் தெய்வீக சக்தியை ஆவாகனம் செய்து பின்னர் கலசங்களிலிருந்து உற்சவ விக்கிரகத்துக்கு அச்சக்தியை செலுத்துவதே அதற்கான முதற் சடங்காகும். இந்த சடங்கு நிகழ்வதற்கு முன் உற்சவ விக்கிரகங்கள் வெறும் சிற்பங்களே. இது நடந்த பின்பே உற்சவ விக்கிரகங்கள் தெய்வீக சக்தி பெற்று ஆராதனைக்குரியனவாய் ஆகின்றன. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், இதன் மூலம் மூல விக்கிரகம் தன் சக்தியை இழந்து தற்காலிகமாய் ஜடமாகிறது என்பது அல்ல. மூல விக்கிரகத்தின் சக்தி விரிவாக்கப்பட்டு உற்சவ மூர்த்தியிடம்
நீட்டிக்கப்படுகிறது என்பதே கோட்பாடு. எனவே உற்சவமூர்த்தி வீதியுலாவில் இருந்தாலும் கூட மூல விக்கிரகத்துக்கு அன்றாடம் செய்ய வேண்டிய குறைந்தபட்சமான அத்தியாவசியமான பூஜைகள், நைவேத்தியங்கள் இவை தொடர்ந்து நடைபெறுவது நிகழும். உற்சவம் நிறைவுற்றதும் மீண்டும் கலசங்கள் மூலம் உற்சவமூர்த்தியிடமிருந்து தெய்வீக சக்தி திரும்பப் பெறப்பட்டு மூல விக்கிரகத்துக்குள் மீண்டும் ஒடுக்கப்படும். 5ஆம் கேள்வி. அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை ஒரு கோவில் விக்கிரகத்திற்குள் அடைத்துவிட முடியுமா? அதைக்கூட சிலர் திருடி விடுகிறார்களே. விக்கிரகத்திற்கு விலையுயர்ந்த நகைகளை சிலர் அணிவிக்க, சிலர் அவற்றை திருடிக் கொண்டு போய்விடுகிறார்களே. எதற்கு மதிப்பு? சாமிக்கா, சிலைக்கா, பொன் நகைகளுக்கா? அங்கெங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை நீங்கள் மேற்தொட்டியிலிருக்கும் நீர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சமையற்கட்டில் ஒரு குழாய் இணைத்து அங்கே நீங்கள் தொட்டியிலுள்ள நீரை பெற்றுக்கொள்கிறீர்கள். அது போன்றதே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோவில் விக்கிரகத்திலிருந்து பக்தர்களுக்கு கிடைக்கும் அருட்சக்தியும் ஆகும். ஈஷாவாஸ்ய உபநிடத்தில் ஓம் பிரம்ம மத்தஹ என்று தொடங்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதன் பொருள், அங்கே இருப்பதும் பிரம்மம்தான், இங்கே இருப்பதும் பிரம்மம்தான். பிரம்மத்திலிருந்து பிரம்மத்தை எடுத்தாலும் எஞ்சியிருப்பது பிரம்மமே. நீங்கள் சொல்லும் அங்கெங்கினாதபடி எனும் இறை தத்துவம்தான் அந்த பிரம்மம். விலையுயர்ந்த சிலையோ அதற்கு அணிவிக்கும் நகைகளோ திருடனுக்கு வேண்டுமானால் அதன் பொருளாதார மதிப்புக்காக பயன்படும். அவனுக்கு அதிலுள்ள இறை சக்தி அவசியமில்லை. அவனால் அதை உணரவும் முடியாது. பக்தி மிகுந்த ஒரு பக்தன் இறைவனுக்காக தன் பற்றுகளை தியாகம் செய்ய முன்வரும் ஒரு செயலாக அவன் நேசிக்கும் பொன் நகைகளை தான் கோவிலில் வழிபடும் இறைவனான ஒரு சுதை உருவத்திற்கோ சிவலிங்கத்துக்கோ தானமாக கொடுக்கிறான். அங்கே பற்றை விடும் ஒரு முயற்சி நடக்கிறது. அதன் மூலம் அவன் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முனைகிறான். அந்த நகையை திருடும் ஒருவன் பற்றை வரவழைத்துக் கொள்கிறான். அதன் மூலம் துன்பங்களுக்கு உள்ளாகப் போகிறான். எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்பிக்கைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் பாடினார் அல்லவா? அதுதான் வித்தியாசம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வர காளி கோவிலில் வாழ்ந்து வந்த காலத்தில் அக்கோவில் வளாகத்தில் இருக்கும் ராதாகாந்தர் சந்நிதியில் விக்கிரகத்துக்கு சார்த்தியிருந்த விலையுயர்ந்த நகைகள் ஒரு நாள் திருடு போய்விட்டன. கோவில் நிர்வாகி மதுர்பாபு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் அங்கே சந்நிதிக்குப் போனார். மதுர்பாபு உணர்ச்சி வசப்பட்டு, கிருஷ்ணா, உன் நகைகளை உன்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லையா? என்ன இது என்று புலம்பினார். உடனிருந்த ராமகிருஷ்ணர், என்ன பிதற்றுகிறாய்? உனக்கு வேண்டுமானால் இவை விலையுயர்ந்த நகைகள். இறைவனுக்கு இவையெல்லாம் கல்லுக்கும் மண்ணுக்கும் சமம்தான். வாயை மூடிக்கொள் என்றார். 6ஆம் கேள்வி. உற்சவம் எதுவும் நடைபெறாத நிலையில் கொள்ளையர்கள் சந்நிதியை உடைத்துத் திறந்து உற்சவமூர்த்தியின் விக்கிரகத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போனால் அது என்ன நிலைமை? அந்த நிலையில் உற்சவமூர்த்தி ஜடப்பொருளே ஆனதால் அங்கே கோவிலிலிருந்த தெய்வத்தை கடத்திக் கொண்டு போய்விட்டார்கள் என்கிற பேச்சே இல்லை. கொள்ளை போனது பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகம் மட்டுமே. ஒரு சிற்பியின் பட்டறையிலிருந்து சிற்பி பூரணமாய் வடித்து முடித்திருந்த ஒரு விக்கிரகத்தை திருடர்கள் கொண்டு போவதற்கும் கோவிற்கதவை உடைத்துக் கொண்டு உற்சவ விக்கிரகத்தை கொண்டு போவதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 7ஆம் கேள்வி. ஒருவேளை கொள்ளையர்கள் மூல விக்கிரகத்தை உடைத்து பின்னப்படுத்தினாலோ, இல்லை அதன் பீடத்திலிருந்து அசைத்தெடுத்தாலோ, இல்லை மூல விக்கிரகத்தையே திருடிப்போனாலோ நிலைமை என்ன? மூல விக்கிரகம் உடைக்கப்பட்டாலோ, இல்லை லேசாகவேனும் சிதைக்கப்பட்டாலோ, இல்லை அஷ்டபந்தனம் மூலம் செய்யப்பட்ட பிணைப்பு விட்டுப் போனாலோ அங்கே விக்கிரகத்திலிருந்து பிராணசக்தி நீங்கிவிட்டதாகவே பொருள். அப்படி அந்த மூல விக்கிரகமே திருடப்பட்டு கொண்டு போகப்பட்டால் அதுவும் ஒரு ஜடப்பொருளே அன்றி வேறில்லை. இப்படி எது நிகழ்ந்தாலும் கோவிலுக்கு பெரும் தோஷம் உண்டானதாக ஆகும். விக்கிரகம் அங்கேயே இருந்தாலும் அது இனி மேலும் வழிபாட்டுக்கு உகந்ததல்ல. எனவே சந்நிதி மூடப்படும். இனி வேறொரு விக்கிரகம் செய்து முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் வரை அங்கே பூஜைகள் நடைபெறா. 8ஆம் கேள்வி. உற்சவமூர்த்தி வீதியுலாவில் இருக்கையில் ஒருவேளை கொள்ளையர்கள் உற்சவமூர்த்தியை கடத்தி கொண்டு போனால் அப்போது நிலைமை என்ன? ஆகம சாஸ்திரங்களின்படி மந்திரம், கிரியை, பக்தி இம்மூன்றுமே ஒரு விக்கிரகத்தின் தெய்வீகத்தன்மையை நிலை பெறச் செய்கின்றன. பக்தியோ நம்பிக்கையோ தெய்வ குற்றம் போன்ற பயமோ ஏதுமில்லாத கொள்ளையர்களைப் பொறுத்தவரை விக்கிரகம் என்பது நல்ல விலை போகும் ஐம்பொன்னால் ஆன ஒரு தொல் பொருள்
அவ்வளவே. முறைப்படி தெய்வீக சக்தி அதற்கு ஆவாகனம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்கு பூஜை, நித்திய உபச்சாரங்கள், நைவேத்தியம் முதலியவை அர்ச்சகர்களால் செய்ய வழியில்லாத போது அதில் தெய்வீக சாநித்தியம் நீண்டு நீடித்திருக்காது. மூல விக்கிரகத்தோடு அதற்குள்ள சக்தி தொடர்பும் அறுபட்டுவிட்டது என்றே பொருள். 9ஆம் கேள்வி. திருடுபோன விக்கிரகம் ஒருவேளை திரும்ப கிடைத்தால் அதன் நிலைமை என்ன? அப்படி கிடைத்தாலும் மிகப் பெரும்பாலும் அந்த விக்கிரகம் தோஷமுற்றதாக கருதப்பட்டு மீண்டும் சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. ஆயினும் அதற்குள்ள தோஷ நிவர்த்தி மற்றும் சுத்தீகரண சடங்குகளை ஆகம முறைப்படி செய்து மீண்டும் வழிபாட்டுக்கு உகந்ததாக சேர்த்துக் கொள்வதில் தடை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. நேயர்களே, இத்துடன் இந்த வார கேள்வி பதில்களை நிறைவு செய்து கொண்டு இனி அடுத்த வாரமும் ஆகமங்களும் கோவில் வழிபாடும் பற்றி மேலும் சில கேள்வி பதில்களை தொடர்வோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.